அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்னி ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கன்னி ராசியிலேயே கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல ராகு, 8ல் செவ்வாய் ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க. 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் 2 பேருமே இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல புதன் இருக்குது. இதுதான் ஜூலை மாதம் கன்னி ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரகநிலை அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசிக்கு ஜூலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல ஒரு மனுஷனை கெடுக்கிறதே அஷ்டமாதிபதி தான். 6ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் தான் ஒரு ஜாதகரை ரொம்ப மோசமாக கெடுக்கிறது. அந்த வகையில் ஜூன் மாதம் முழுக்க 8ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது விலகி 9ஆம் இடத்துக்கு மாறுறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அதாவது உங்கள் எதிரி வலுவிழந்து இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எதிரி வலுவிழந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ இதுதான் விஷயம். ஆனால் ஜூலை 13ஆம் தேதியிலேருந்து தான் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துக்கு மாறுறார். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் செய்தாலும் நிச்சயமாக நீங்கள் ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலேருந்து செய்யலாம். 12ஆம் தேதி வரைக்கும் அது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. 13ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு தடைகள் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிற ஒரு அமைப்புமே கன்னி ராசிக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். ஏன்னா சனி பகவான் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு கடன், நோய், எதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் சனி வக்ரமாக இப்போ இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஆதிபத்தியத்தை விட்டுரும். அதுதான் நான் 6ஆம் அதிபதி, நான் 5ஆம் அதிபதி, இந்த விஷயத்தெல்லாம் சனி பகவான் விட்டுட்டு அந்த காரகத்துவத்தை தான் வலிமை செய்யும். அப்படின்னும்போது ஜென்ரலாக உங்களுக்கு 6ஆம் இடத்த பலன்களை சனி பகவான் விட்டு விடுவார் என்பதால் அந்த கடன், நோய், எதிரி குறையும். கடன் பிரச்சனைகள் குறையும், நோய் தொந்தரவுகள் இருக்காது, எதிரி தொல்லையும் இருக்காது. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு ஒரு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6ஆம் அதிபதியும் தொந்தரவு இல்லாமல் இருக்கார், 8ஆம் அதிபதியும் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதகமான ஒரு அமைப்பு தான். அடுத்தபடியாக பார்க்கும்போது புதன் பகவான், உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் அப்படின்னு பார்க்கும்போது அவர் 11ஆம் இடத்துல இருக்கிற ஒரு அமைப்பும் யோகமான அமைப்பு தான். அது மாத பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு மாறுவார். அதுவுமே திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுதல் எதுவும் இல்லை. அதாவது மாதம் முழுக்கவே பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் மாதம் முழுக்க கன்னி ராசிக்காரர்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கும், செயல்லையும் ஒரு தெளிவு இருக்கும். சிந்தனையில் நல்ல சிந்தனைகளாக இருக்கும், செயலுமே ஒரு தெளிவோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனை வந்தாலுமே அதை தெளிவோடு அணுகிறதுனால ரொம்ப ஈஸியாக அதை நீங்கள் ஜூலை மாதம் சமாளிச்சிடுவீங்க அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குருமங்கள யோகம், அதாவது செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேரக்கூடிய குருமங்கள யோகம் அப்படின்றது அமைய இருக்கிறதுனால முக்கியமாக நிலப்புலன்கள் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகளை ஜூலை மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நிறைய பேருக்கு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கான காசு இருக்காது, இல்லைனா 10ம் பத்தாமல் இருக்கும். அப்படியே காசு இருந்தாலுமே நல்ல இடமா அமையாது டக்குன்னு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜூலை மாதம் எப்படி காசு வருதுன்னே தெரியாது. அந்த நல்ல இடம் எப்படி அமையனே தெரியாது. டக்குன்னு அமைஞ்சு அந்த இடத்த வாங்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரி சொத்து சேர்ந்துடும். அந்த சொத்து சேரக்கூடிய அதாவது அதிகமான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய குருமங்கள யோகம். அதுலேயும் முக்கியமாக 9ஆம் இடம் பாகியஸ்தானத்தில் போய் அமையிறது அந்த ஒரு கிரகநிலை அப்படின்றது சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. அதை விட முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சில பேருக்கு ஒருத்தர்கிட்ட கேட்டுட்ருப்பீங்க, இடம் கேட்டுட்ருப்பீங்க, அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே திடீர்னு இந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க, நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கும் ஒரு நல்ல கிரக அமைப்பு தான். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு அப்படின்றது குரு பலன் இருக்குது. குரு பலனில் நீங்கள் இருக்கிறீங்கன்றது அர்த்தம். அப்படி இருக்கும்போது திருமண வாழ்க்கைக்குமே ஒரு சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் கன்னி ராசியாக இருக்கிறீங்கன்னா எக்காரணம் கொண்டும் நீங்கள்
கும்பராசி மற்றும் மேஷராசி இந்த 2 ராசியை வந்து திருமணம் செய்யாதீங்க. உங்களுக்கும் அந்த 2 ராசிக்கும் வந்து பொருந்தாது. நீங்கள் கன்னி ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா கும்பராசியும் மேஷராசியும் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். ஏன்னா திருமணம் நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜூலை மாதம் நிறைய பேருக்கு நிச்சயமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து அந்த கும்பராசி மேஷராசி 2 பேர், அதாவது அவங்க கெட்டவங்க நீங்கள் நல்லவங்க அப்படிலாம் கிடையாது. இல்லை நீங்கள் கெட்டவங்க அவங்க நல்லவங்க அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா உங்கள் மைண்ட் செட் வேறு, அவங்க மைண்ட் செட் வேறு. சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவாங்க. இந்த 6, 8 ராசிகளை வந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அது ஃப்யூச்சரில் குழந்தை பாக்கியத்துக்குமே அதுதான் நல்லது. அதே மாதிரி எவ்வளோ தான் மோசமான ஜாதகமாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு வாழ்க்கையை தான் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல சூரியனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துக்கு சூரியன் வருவதனால மிகப்பெரிய யோகம். அதாவது பெரிய பெரிய தோஷங்கள் எல்லாமே வந்து அடிபட்டு போகும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அந்த சூரிய பகவானோட ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும், டயர்டே ஆகாது. அதே மாதிரி சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மிகுந்த நன்மை செய்யக்கூடியவர். அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியும் அவர் தான், 9ஆம் அதிபதியும் அவர் தான். அதாவது 2ஆம் அதிபதினா என்ன, பணம் கொடுக்கக்கூடியவரும் சுக்கிரன் தான். அந்த பணத்தை அனுபவிக்க வைக்கக்கூடிய, அதாவது அது பாக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாக்கியம், பிராப்தம், பாக்கியம், இந்த மாதிரி அந்த அனுபவிக்க வைக்கிறதும் சுக்கிரன் தான். அந்த 9ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். சுக்கிரன் நல்லா இருந்தாவே நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம் அப்படின்னும்போது 10, 11 இருக்கும். 10ல் சுக்கிரன் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அதுவுமே நல்லது தான். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு ஒன்று. இன்னொன்று திருமண வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாம் போகும் 2. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக நிறைய கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதே மாதிரி வேலையில் ஆல்ரெடி இருக்கிறீங்க அப்படின்னாலும் வேறு ஏதாவது போஸ்டிங் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் கேட்ட உடனே கிடைக்கும் அந்த போஸ்டிங். அதாவது இன்க்ரிமெண்ட்டோடு கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் அதிகமான வளர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவதன் மூலமாக இந்த ஜூலை மாதம் நடக்க இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை போங்க, முடியலன்னா சனிக்கிழமை போங்க. 2 நாளில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் போகலாம். ஓகேங்களா? பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயார் சன்னதியிலும் சரி பெருமாள் சன்னதியிலும் சரி அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கலாம். 2வது மல்லிப்பூ கொடுக்கலாம். 2 விஷயமே வந்து தொடர்ந்து வெள்ளி சனியில் ஏதாவது ஒரு நாளில் கொடுத்துட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு நடக்க இருக்கும் நன்மைகளை வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும். வாழ்க்கையிலையும் சரி ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா சுக்கிரனோட அருள் கன்னி ராசிக்கு நிச்சயமாக தேவை. ஸோ அந்த சுக்கிரனோட அருளை தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம். வெள்ளிக்கிழமை ஒரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தாயார் சன்னதி, பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கும் பெருமாள் சன்னதிக்கும் பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு பாலும் மல்லிப்பூவும் ஒரு வாரமும் கொடுத்துட்டு வர உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப பெரிய லெவலில் வருவீங்க. அது வெள்ளிக்கிழமை பண்ணணும். வெள்ளிக்கிழமை பண்ண முடியலன்னா சனிக்கிழமை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஸோ ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத நல்ல மாதம். கன்னிராசிக்காரங்க ஜூலை மாதம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள்.